பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ள எப்போதும் மகிழ்ச்சியா இருங்க. ஏன் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்கன்னு எப்போதும் சொல்றேன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளே அந்த மகிழ்ச்சியும் சமாதானமும் எப்பொழுதும் இருக்கும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதும்போது ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறார். அந்த ரகசியத்தை இன்றைக்கு நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள போகிறோம். கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இன்னைக்கு அநேகருக்கு நமக்குள் இருக்கிற ஆண்டவரை குறித்ததான ஒரு சிந்தனையும் ஒரு தெளிவும் இல்லாதனாலே அநேக காரியங்களே சோர்ந்து போய் முடங்கி போய் ஏன் பின்மாற்றத்துல போய் கிறிஸ்துவ வாழ்க்கை விட்டு விலகி போகிற அநேகர் உண்டு. பவுல் சொல்லாரு, கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உனக்குள்ள இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகளை ரொம்ப பெருசா பேசுறோம், பிசாசை ரொம்ப பெருசா பேசுறோம், அவன் கிரியைகளை ரொம்ப பெருசா பேசுறோம். ஆனா நமக்குள்ள ஒரு மகிமையின் நம்பிக்கையான தெய்வம் இருக்கிறத நம்ம மறந்து போயிடுறோம். என் அன்பு தெய்வ பிள்ளை, அநேக நேரங்களிலே யானைக்கு அதனுடைய பலம் தெரியாது. அந்த பலத்தை அது பயன்படுத்தினால் எதிர்க்க நிற்பதற்கு யாருக்கும் பலன் கிடையாது. அவ்வளவு பலமுள்ள ஒரு விலங்கு. ஆனால் அநேக நேரங்களில் தன் பலத்தை மறந்து அது வாழ்கிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உங்களுக்குள்ள மகிமையின் நம்பிக்கையா, எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையா அவர் இருப்பது தான் ஒரு பெரிய ரகசியம். இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க எதுக்கும் சோர்ந்து போக மாட்டீங்க, எதை குறிச்சும் கலங்க மாட்டீங்க, என்ன வந்தாலும் தைரியமா இருப்பீங்க. ஏன்னா எனக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாய் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த உலகத்துல இருக்கிறவனிலும் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு தேவன், அவர் நம்பிக்கைக்குரிய தெய்வம், மகிமையாய் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியசாலி. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறார்ன்ற ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, அந்த நம்பிக்கை உங்க உள்ளத்துல வந்துருச்சுன்னா, உங்களை எதுவும் எப்போதும் அசைக்க முடியாது. இன்னைக்கு இந்த ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தைரியமாய் சொல்லுங்க, நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்கப்பா, நீங்க என் குடும்பத்துல இருக்கிறீங்கப்பா, நீங்கள் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறீங்கப்பா. மகிமையின் நம்பிக்கையா நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறது தான் அந்த பெரிய ரகசியம். அதை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, இனி எதற்கும் கலங்க மாட்டேன்னு தைரியமா நில்லுங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். சந்தோஷம் தானே? நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்களேன். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, வானாதி வானங்கள் கொள்ளாத தெய்வமே, நீர் மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள் இருக்கிறதே ஒரு பெரிய ரகசியம். அதை இன்றைக்கு அறிந்திராத, புரிந்திராத, தெளிவில்லாத பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும் சாமி. அவர்களுக்குள்ள இருக்கிற உம்மை அவர்கள் பார்க்கட்டும், உம்மை விசுவாசிக்கட்டும், உம் கைகளில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். செய்திருக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.